வணக்கம் மக்களே. கனிமொழி எம்பி மேடம் அவர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். மேடம், ஒரு தாசில்தார் வந்து அதை மேலே இருக்கிறது கல் சொல்லிட்டார். அதாவது சர்வேயர் நட்டு வச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துலாம் சர்வேயர்லாம் கிடையாதுங்கம்மா. அவர் சொன்னதை வச்சு நீங்களும் சொல்கிறீங்கம்மா. வேண்டாம்மா. உங்கள் மதம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாங்க, வர போவாங்க. அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சருடைய மனைவி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லா திருத்தலங்களுக்கும் போகிறாங்க. ஸோ இது அரசியலுக்கோசம் நீங்கள் சொல்லாதீங்க மேடம். உங்கள் பேரில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது ஜனங்கிட்ட. ஏன்னா நீங்கள் பெண்களுக்காக போராடக்கூடிய ஒரு எம்பின்னு. ஏன்னா ஒருத்தர் பட்ட நாம சொன்னார் பாருங்கள், அவர் நீங்கள் கோவப்பட்ட உடனே தான் அவரை மந்திரி பதவியிலேருந்து தூக்குனாங்க. சரிங்களா மேடம்? அது அந்த காலத்தில் திருப்பூரூர் கோவில் போனீங்கன்னாக்கா, அந்த முருகன் முகம் பார்த்திங்கன்னா உருவமே தெரியாது, ஒரு கல்லாக தான் தெரியும். அந்த காலத்தில் படிப்படியாக தான் அந்த முகத்தை அந்த சிற்பிகள் செஞ்சாங்க. ஆரம்ப கால சிற்பிகள் அந்த முக உருவம் வடிவிக்க தெரியாமல் அப்படியே படிப்படியாக செஞ்சு அப்படியே வடிவம் செஞ்சு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வேப்ப மரத்தாண்டை சுற்றி அங்கே இந்த மஞ்சளை பூசி குங்குமம் வச்சு அங்கே ஒரு கல் வச்சு அந்த கல்லுக்கு ஒரு நாமம் போட்டு அதை தெய்வமாக அம்மனாக வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சிலைகள் நிறையலாம் உருவானோடனே அங்கே ஒரு சிலையை வச்சு அந்த வேப்ப மரத்துக்கு கீழே சுற்றி வணங்கினாங்க. அதுக்கப்புறம் நாகரிகம் பெருகின உடனே கோவில்கள் கட்ட ஆரம்பித்தாங்க. கோவில்கள் கட்டி அந்த இடத்துல அந்த சிலையை வச்சாங்கம்மா. இதுதான் ஆன்மீக வரலாறு. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், ஆன்மீகத்தில் போலியானவங்களாம் இருக்காங்க, அவங்க மக்களை ஏமாத்துறாங்க சொல்லுங்கள், நான் 100% எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு யோகின்னு ஒருத்தர் பயங்கரமாக தியானம்லாம் செய்ய வச்சு ஓம் என்ற மந்திரத்தை ஆம் என்று சொல்லி ஜனங்களை கூட்டிகிட்டு அவங்கள அந்த ஆன்மீக போதையில் மாட்டி வச்சுருக்காரு. அது நிறைய பேர் உங்கள் நிதியமைச்சர் கூட முதல்ல நிதியமைச்சர் இருந்தார் இல்லைங்களா, அப்போது ஃபஸ்ட்டாக இருந்தவர் அவர் சொன்னார் அங்கே முறைகேடுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே அந்த அமைச்சரை தூக்கியாச்சு, நிதியமைச்சரை தூக்கியாச்சு. இது மாதிரி செயல்பாடுகள்லாம் நம்ம கட்சியிலே இருக்குங்கம்மா. தயவுசெய்து நீங்கள் மற்றதெல்லாம் சொல்லுங்கள், பூசாரிலாம் திருவிழா சொல்லுங்கள், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அவங்களாம் கண்டுபிடிச்சி ஜெயிலில் போடுங்க மேடம். மக்களுக்கு இப்போ தான் புரியும் ஆன்மீகத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது தவறில்லை மேடம், உண்மையான கல் தூண். அது இவ்வளோ நாளாக வழிபடாமல் இருந்திருக்காங்க, இப்போ வழிபடுறதுக்கு விருப்பப்படுறாங்க. அதுக்கு உங்களால் முடியாது சொல்லிட்டீங்க, அவ்வளோதான், சரியாக போச்சு. அதுக்குன்னு முதல்ல இந்த சிற்பியை வெறும் கல்லை தான் கொண்டு படிப்படியாக அந்த சிற்பத்தை வடித்தான். இப்போ பண்டைய கால கோவில் திருப்பூர் முருகன் கோவில் போனீங்கன்னா முருகருடைய ஃபேஸ் இருக்காது, அதில் நல்லா உத்து பார்த்தா கூட லைட்டாக தெரியும், அவ்வளோதான். அவங்க தான் அப்போ தான் கற்றுக்குறாங்க அந்த சிற்பிகள், கற்காலம் முன்னாடி அது. அதனால் காலந்தொட்டு ராஜராஜ சோழன் காலந்தொட்டு ஆன்மீகம் இருக்குது. இது ஆன்மீகத்தை குளறுபடி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கல் இல்லை, நீங்கள் அனுமதி தருவது அப்பாற்பட்ட விஷயம். கல்லிலே உருவானது தான் கடவுள். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அப்படின்னு பாடியிருக்காங்க பாருங்கள். அதனால் தயவுசெய்து கல் சொல்லாதீங்கம்மா. அத்தனை பேர் மனசுலேயும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அதுவும் கடவுள் தான். அவங்க மனசாட்சி அந்த கல்லுக்கிட்ட போய் அந்த மனசாட்சி பேசும். ஐயா அது மாதிரி கஷ்டப்படுறேன், அது படுறேன், இது படுறேன்னு சொல்லி சாமிக்கிட்ட, அது சாமின்றது ஒரு கல், அது பேசும்போது அந்த பிரதிபலிப்பு நமக்கு நன்மையாக வந்துச்சுன்னா நம்ம அந்த கடவுளை வழிபடுறோம். அதுதான். நன்றி மேடம். மக்களே, இதுதான் என்னுடைய கருத்து. புரிந்து கொள்வோம். ஆன்மீகம் என்பது உண்மை. இதில் போலிகள் சேர்ந்து விளையாடுவதும் உண்மை. வாழ்க வளமுடன். சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து.